ராகி அடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்ங்க. ஏற்கனவே ஒரு கப்பு இதில் போட்டுட்ட மாவு, இன்னொரு கப்பு மாவு போட்டுக்குங்க. முருங்கைக்கீரை ஒரு கப்பு அதை போட்டுக்குங்க. வெங்காயத்தை போட்டுக்குங்க. ஜீரகம் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசையணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க, பார்த்துக்கோங்க. 2 கப்பு மாவுக்கு 4 உருண்டை கிடச்சிருக்குங்க. இப்போ தோசைக்கல்லில் போட்டு அடுப்பில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் இதுக்கு தாராளமாக வேணும். ஊற்றிட்டு ஒரு இதை எடுத்து கொஞ்சம் அப்படியே கையால் தான் பண்ணணுங்க. இந்த மெல்லிசாக எந்த அளவுக்கு மெல்லிசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கோங்க. ஆயில் ஊற்றி மெல்லிசாக போட்டு தட்டிக்கோங்க. இதை கொஞ்சம் இதானோடனே உடனே திருப்பி போடுங்க, இல்லைன்னா ரொம்ப வந்துடுச்சுன்னா கொஞ்சம் ரஃப்பாக மாறிடும். அப்படி பண்ணிவிட்டு திரும்ப அமுக்கி விடுங்க. திரும்ப அமுக்கி விடும்போது கொஞ்சம் மெல்லிசா ஆகிடும். கேழ்வரகு அடையை திருப்பி போட்டுட்டு மெல்லிசா அப்படியே அமுக்கி விடுறோம். சூப்பரான அருமையான கேழ்வரகு அடை ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னொரு அடையை ரெடி பண்ணிப்போங்க. மெல்லிசா தட்டணுங்க. அடையை உடனே திருப்பி போடணுங்க. அப்போ தான் மெல்லிசா திரும்ப அமுக்கி விட முடியும். திருப்பி போட்டு ஆயில் ஊற்றணுங்க. திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. இதில் உட்காந்து செஞ்ச சூப்பரான அருமையான கேழ்வரகு அடை ரெடிங்க. அடையை வெங்காய சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் செஞ்ச ராகி அடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெங்காய சட்னியோடு இதை நாங்கள் சாப்பிட்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.